விடுதலை 2 9வது நாள் இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு படம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். முஃபாசா. இந்த படம் நேற்று தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ஷன், இதுவரையும் தமிழ்நாட்டில் மட்டுமே அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசுவோம். இது இல்லாமல் இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஸ்மைல் மேன், திருமாணிக்கம், ராஜா கிளி, அலங்கு அப்படிங்கிற தமிழ் திரைப்படங்களோட வசூல் டே 1 டே 2 கலெக்ஷன் ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்துருவோம். எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கன்னட திரைப்படமான மேக்ஸ் திரைப்படமும் மலையாள திரைப்படமான மார்க்கோ திரைப்படமும் வசூலில் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் யூஐ, பேரோஸ், ஜான் பேபி இதெல்லாம் சுமாரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் நேற்று தமிழ்நாடை பொறுத்தவரையும் டாப் 5 தமிழ்நாடு எந்த படம் இருக்குது, அதில் தமிழ் படம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பொறுத்த வரைக்கும் வீடியோ போடலை, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது. எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவில் வந்தது. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தோம். நிறையா பேர் உங்ககிட்ட நான் பேசினேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது லைவ் ஸ்ட்ரீமிங். நிறையா பயங்கர பாசிட்டிவாக போச்சு. நிறையா விஷயங்கள் பேசணும், நிறையா சினிமாவை பற்றி பேசணும். அதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸுமே பேசணும். ஆனால் இந்த ஃப்ரேம் அது இதெல்லாம் அந்த செக்மெண்ட்லாம் அதில் கொண்டு வரல. இப்போது முந்தானத்து வீடியோவில், அதாவது நேற்று லைவ் இல்லாமல் முந்தானத்து வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்களே, அதை இப்போ பார்க்கணும்ல, பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, விக்ரம் டைட்டில் டீசர் தான். அதில் வந்து நம்ம கமல் சார் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆயுதத்தெல்லாம் அங்கங்கே பதுக்குவார். அப்படி சாப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே அவர் டேபிள் கீழேயும் நிறையா ஆயுதம் இருக்கும். அதை தான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதான் இந்த நேற்று வீடியோவில். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஸ்ரீஜெயம், ஷேக் முகமது ஷேக், வினேஷ், ஜெயகணேஷ், முரளி, அப்புறம் ஹரிஹரன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். முஃபாசா த லயன் கிங் நேற்று வசூலை பொறுத்தவரையும் சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. சனிக்கிழமை 11,40,00,000 இந்த படம் இந்தியாவில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இதுவரையும் 108,75,00,000 இது வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 9 நாளில் 100 கோடியை கடந்திருக்கு. இந்த வருஷம் பெருசாக ஹாலிவுட் திரைப்படங்கள் 100 கோடியை கடந்த திரைப்படங்கள் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அதில் இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து $221 மில்லியன், $1880 கோடி வருது. ஆக்சுவலாக இந்த படம் இந்தியாவில் பெரிய ஹிட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் யூஐ அப்படிங்கிற படம், இந்த படம் வந்து ரொம்ப சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. டே 9 கர்நாடகாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 1,04,00,000. ஸோ டோட்டலாக 30,71,00,000 கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 37,72,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மேக்ஸ் அப்படிங்கிற கன்னட திரைப்படம் டே 4 கர்நாடகாவில் 5,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 75 லட்சம், ஓவர்சீஸில் 45 லட்சம். நேற்று மட்டுமே வேர்ல்டு வைடு இந்த படம் 6,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல வசூல். ஸோ டோட்டலாக 24,26,00,000 கர்நாடகாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,71,00,000, ஓவர்சீஸில் 2,08,00,000, வேர்ல்டு வைடு 28,05,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி சண்டே இன்னும் பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மலையாள திரைப்படத்தில் ஒரு படம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மார்க்கோ தாங்க. டே 9 கேரளாவில் 2,07,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 63 லட்சம், ஓவர்சீஸில் 2,60,00,000, வேர்ல்டு வைடு 5,30,00,000. ஸோ இந்த படத்தோட லுக்கெலாம் பார்க்கும்போது என்னமோ ஜான்விக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே இருக்குது. நீங்கள் ஒருவேளை படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஜான்விக்கோட அந்த ஃப்ளேவர்லேயே தான் இந்த படம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ டோட்டலாக கேரளாவில் 32,11,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,27,00,000, ஓவர்சீஸில் 24,85,00,000, வேர்ல்டு வைடு 62,23,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க சரியான வசூல். ஸோ அப்புறம் பேரோஸ் 3D இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் கேரளாவில் 1,12,00,000, வேர்ல்டு வைடு 1,65,00,000. ஸோ டோட்டலாக கேரளாவில் 7,33,00,000, வேர்ல்டு வைடு 14,19,00,000. இது ரொம்ப மோசமான கலெக்ஷனாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு உண்மையிலே இந்த படம் அப்படி என்ன தான் பிரச்சனை, இந்த அளவுக்கு டிசாஸ்டர் ஆகிறதுக்குன்னு தெரில எனக்கு. ஸோ அப்புறம் வந்து ஹிந்தி திரைப்படத்தில் பேபி ஜான், ஆக்சுவலாக இந்த படம் வந்து அட்லியோட காசுக்கு வந்து ஒரு பெரிய நாமத்தை போடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் இந்த படம் 4வது நாள் 5,25,00,000, வேர்ல்டு வைடு 6,55,00,000. ஸோ டோட்டலாக 29,09,00,000. இந்தியாவிலையும் வேர்ல்டு வைடு 35,65,00,000. இந்த படம் குறைஞ்சது 150 கோடிக்கு மேலே வசூல் பண்ணால் தான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும்.
அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 24 தமிழ்நாட்டில் 44 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 44 லட்சம், கர்நாடகாவில் 53 லட்சம், கேரளாவில் 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 கோடியே 45 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 17 கோடியே 74 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 24வது நாள். நேற்று கலெக்ஷனை பொறுத்தவரையுமே சரியான நம்பர் வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் ஓவர்சீஸ் ஆந்திரா தெலுங்கானாவில் கூட நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 76 கோடியே 41 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 318 கோடியே 88 லட்சம், கர்நாடகாவில் 95 கோடியே 44 லட்சம், கேரளாவில் 18 கோடியே 41 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 865 கோடியே 62 லட்சம், ஓவர்சீஸில் 255 கோடியே 52 லட்சம், வேர்ல்டு வைடு 1630 கோடியே 28 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 24 நாளில் இந்த படம் அடங்குற மாதிரி தெரியல, அடங்காதவன் அப்படின்னு சொல்கிறாருல, உண்மையிலே இந்த படம் வசூல் அடங்காது போல் அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சரியான கலெக்ஷன். ஸோ விடுதலை 2 நேற்று 9வது நாள் எப்படி வந்திருக்கு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 33 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 18 லட்சம், கர்நாடகாவில் 10 லட்சம், கேரளாவில் 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 31 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 35 கோடியே 36 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 91 லட்சமும், கர்நாடகாவில் 2 கோடியே 70 லட்சம், கேரளாவில் 86 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 88 லட்சம், ஓவர்சீஸில் 12 கோடியே 13 லட்சம், வேர்ல்டு வைடு 54 கோடியே 84 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆனால் இந்த படம் வந்து லாஸ்ட்டு ஒரு 3-4 நாள் வந்து ஒரு சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் முஃபாசா வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுச்சு. அதை தாண்டி இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓவராலாக அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட்டு ஒரு வெற்றி படமாக தான் அமையுது வசூல் ரீதியாக. அது முதல் 5 நாள் வசூலை வச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள், அலங்கு அப்படிங்கிற படம். இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குது. டே 2 வந்து தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். ஸோ டோட்டலாக 19 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 21 லட்சம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு டே 1 வந்து 7 லட்சம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 5 லட்சம் கிட்ட எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அதே மாதிரியே வரப்போகிற நாட்கள்லையும் இந்த படம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ராஜா கிளி இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக 8 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 10 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 3.5 கோடி அப்ராக்சிமேட்டாக. திருமாணிக்கம் இந்த படம் கூட ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. டே 2 தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ டோட்டலாக 14 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 16 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். தி ஸ்மைல் மேன் சரத்குமார் அவர்களோட 150வது திரைப்படம். டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 22 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 4 கோடி. ஸோ இந்த 4 படங்களுமே ரொம்ப பெரிய வசூலா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் ஓரளவுக்கு இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. படம் நல்லா இருக்குது, எவ்வளோதான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே சில படங்கள் வசூலே வரமாட்டேங்குது. இப்போ நீங்கள் இந்த விஷயத்த அதாவது தமிழ் சினிமாவும் மலையாள சினிமாவோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது யார் மேலே தப்பு? அதாவது படம் நல்ல படம் கொடுத்தவங்க மேலே தப்பா, அந்த படத்தை கொண்டாடாத ஆடியன்ஸ் மேலே தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி மூவி முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஆடியன்ஸும் முக்கியம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் அந்த விஷயத்தில். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ மலையாளத்தில் ரொம்ப பெரிய நடிகர்கள்லாம் இல்லை, சும்மா சாதாரணமாக சின்ன நடிகர்களே. நான் என்ன கேட்குறேன், சின்ன நடிகர்கள் நடித்த படங்களே அங்கே படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியே அந்த படத்துக்கு வசூல் வருது, வெளிநாட்டில் பெரிய ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி ஏன் தமிழில் ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே சின்ன பட்ஜெட் படங்கள் பெரிய அளவில் வெற்றி ஆகிறது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ கண்டிப்பாக மலையாள சினிமாவில் அப்படி வந்து ஒரு படம் வந்து ஒரு பெரிய அளவில் அப்படியே அலப்புறம்லாம் இல்லாமல், ஒரு பெரிய ப்ரொமோஷன்லாம் இல்லாமல் வந்து பெரிய வெற்றி படங்கள் எவ்வளோ இருக்குது, கோடிக்கணக்கில். நான் வந்து 50 கோடி 60 கோடி கூட அப்படிலாம் சொல்ல. இந்த படத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அந்த கெப்பாசிட்டி ஒரு வசூல் பண்ணி அதுக்கு வந்து ஒரு வெற்றி ஆக்குற அளவுக்கு அந்த படத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது கூட நடக்கலை. ரொம்ப இந்த படங்கள்லாம் பெரிய அளவில் நஷ்டமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் இத்தனை நாளாக வசூல் சொல்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது மலையாள சினிமா என்னமோ பயங்கர குவாலிட்டி ஆடியன்ஸு, தமிழ் சினிமா குவாலிட்டி ஆடியன்ஸ் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலுமே இங்கேயுமே பெரிய அளவில் சின்ன சின்ன படங்களை பெரிய அளவில் வச்சு கொண்டாடி இருக்கோம், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கோம். அதெல்லாம் நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. லப்பர் பந்து அப்படிப்பட்ட ஒரு படம் தான், வாழை அப்படிப்பட்ட ஒரு படம் தான், அந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக சொச்சங்களில் இருக்குது.
ஆனால் நிறைய மிச்சமான படங்கள் இங்கே எக்கச்சக்கமாக தோற்று போயிருக்கு நல்ல படங்கள். அதுதான் இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சது. ஸோ அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு, இதில் வந்து முஃபாசா தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு 3,74,00,000. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 31 கோடி கிட்ட 9 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ விடுதலை 2 வந்து இந்த படம் வந்து 1,33,00,000, புஷ்பா 2 44,00,000, மார்க்கோ வந்து 15,00,000, ஸ்மைல் மேன் இந்த படம் வந்து 12,00,000. இதுதான் நேற்று தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரையும் டாப் 5. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்க போகுது சண்டே அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.